இப்போ வந்து ஒரு விசில் விட்டேன், கொஞ்சம் தூக்கி கூட விட்டுட்டேன், அவ்வளோ நேரம் தேவையில்லை. சூப்பராக நல்ல மணக்க நம்மளோட ரோட்டுக்கடை கெட்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். அரைச்சி போடும்போது நல்ல பக்காவாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ரோட்டுக்கடை ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடை கெட்டி சால்னா இன்றைக்கி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அருமையாக ரோட்டுக்கடை விட பயங்கரமான டேஸ்ட்டு யம்மியாக வரும். இதில் வந்து ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. அதில் நம்ம 3 வகையாக நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்னா ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம 3 வகையாக நம்ம இதுக்கு மசாலா சேர்ப்போம். அரைக்கிறது ஒரு பேட்ச் இருக்கும், அதுக்கப்புறம் மசாலா பொடி மசாலாலாம் சேர்ப்போம் பாருங்கள், அது ஒரு பேட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிப்பில் ஒரு சில மசாலாலாம் சேர்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். என்னென்ன அரைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கிறேன். ஒரு முடி தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை. நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலை பதிலுக்கு முந்திரி சேர்க்கலாம். ரோட்டுக்கடை சால்னாங்கும் போது வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியாக நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. முந்திரி பதிலுக்கு நம்ம வேர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் முந்திரி வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது வந்து தண்ணி விட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்து முக்கியமாக பார்த்துக்குங்க, தேங்காய் வந்து மைய அரைக்க விடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த டெக்ஸ்சர் அதே மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் வந்து கொரப்பாக அரைச்சிக்கங்க. அப்போ தான் வந்து அந்த ரோட்டுக்கடை சால்னா அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு அப்படியே பக்காவாக கிடைக்கும். இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் இதோட வந்து ஒரு 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்தேன். தேங்காவோட ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்து கொரப்பாக அரைச்சிக்குங்க. அப்போ தான் கரெக்டான அந்த டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். நம்ம வந்து குயிக்காக சால்னா செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்யும்போது என்னென்னா நல்ல அந்த ஒரு விசில் விட்டால் போதும், குயிக்காகவும் ஆகிடும், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் நமக்கு கெட்டி சால்னா கிடச்சிரும். நம்ம வந்து குக்கரில் செஞ்சிடலாம். அப்படியே ஓப்பனாகவும் செய்யலாம். நல்ல எண்ணெய் பிரியிற வரையும் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் பாருங்கள். அது வந்து நம்ம குக்கரில் வைக்கும்போது ஒரு விசில் விட்டோம்னா சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நான் குக்கர்லேயே ரெடி பண்ணுறேன். பாத்திரம் வச்சாச்சு. ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்தி விடுங்க. உங்களுக்கு குறைச்சலாக வேணும்னாலும் குறைச்சிக்கங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்தி ஊற்றும் போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு அந்த யம்மியான ஒரு கலர் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஒரு பேட்ச் வந்து தாளிப்பில் சேர்க்குறோம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், 2 பீஸ் பட்டை, ஒரு 5 லவங்கம், 2 பிரியாணி இலை, கல்பாசி. இந்த மசாலா பொறுத்த வரையும் நிறைய சேர்க்காதீங்க. நிறைய சேர்க்கும் போது நல்லா இருக்காது, கொஞ்சம் மைல்டாகவே இருக்கட்டும் மசாலா. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா வந்து பாதியாக கீறி வச்சுருக்கிறேன். இது வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப நீளமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் காரம் கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து இப்போ சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சாச்சு. இதை வந்து அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ரொம்ப அதிகப்படியாக வேணாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் இருக்குது, இஞ்சி அளவு வந்து கம்மியாக இருக்கணும், பூண்டு அளவு வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து கரெக்டான அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி அதிகப்படியாக சேர்க்காதீங்க.
புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே சேருங்க. புதினாவோட ஃப்ளேவர் தான் வந்து இந்த சால்னாவோட அந்த டேஸ்ட்டு, அந்த வாசனை எல்லாமே. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா போடுறேன். இது வதக்கும் போது குறைஞ்சிரும், அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வதக்கிட்டோம்னா குறைஞ்சிரும். பாருங்கள், போட்டதே தெரியல, அந்த அளவுக்கு வந்து வதங்கிருச்சு. இந்த இஞ்சி பூண்டு புதினா எல்லாமே வந்து நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். டக்குன்னு தக்காளி சேர்த்துடாதீங்க, இது நல்லா வதங்கின பிறக்கும் அதுக்கப்புறமா சேருங்க. இப்போ வந்து ஒரு 4 தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எந்த ஒரு டிஷ்ஷுமே நம்ம கரெக்டான பதமாக ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து கரெக்டாக நம்ம சேர்த்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எந்த ஃபுட்டுமே. தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ சால்னாவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச்சு நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் கலர் வருன்றதுனால நான் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் குழம்பு மிளகா பொடியும் சேர்க்கலாம், இல்லை இந்த மாதிரி தனி மிளகாத்தூளும் சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். மிளகுத்தூள் வந்து குறைச்சலாக சேர்த்துக்குங்க, ஆனால் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் கம்மியாகவும் சீரகத்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிடலாம். வாசனையா இருந்ததா, அதனால வந்து என்ன பண்றீங்கன்னு பார்க்கறதுக்காக. ரோட்டு கடை சால்னா நல்லா இருக்கும் போல இருக்கே. வாசனையா இருக்குதா? இருக்கு. நெல்லு எவ்வளோ மசாலா இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மசாலாலாம் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்றேன். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலைன்னு கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா வந்து அந்த பச்சை வாசம் போகணும், வெங்காயம் எல்லாமே வேகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குறைச்சி வச்சிடறேன். முதல்ல அடுப்பு குறைச்சிட்டு நம்ம இந்த அரைச்சம் பாருங்கள், இதை சேர்த்துடலாம். 3வது பேட்ச் மசாலா இதுதான், இதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கங்க. இல்லை சால்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பிடிக்கும். அந்த மாதிரி பிடிச்சதுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா நான் மூடி வைக்க போகிறேன். இந்த டைமில் கொஞ்சமாக புதினா சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசில் எடுத்துடலாம். சூப்பராக பக்காவாக சால்னா ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு விசில் விட்டேன், கொஞ்சம் தூக்கி கூட விட்டுட்டேன், அவ்வளோ நேரம் தேவையில்லை. இப்போ பாருங்கள், சூப்பராக நல்ல மணக்க நம்மளோட ரோட்டுக்கடை கெட்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி போடும்போது நல்ல பக்காவாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நம்ம கெட்டி சால்னான்றதுனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்கிறேன். இன்னும் தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இன்றைக்கி நைட் டின்னர் வந்து எங்களுக்கு சப்பாத்தி தான் நான் ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து நல்ல சூப்பரான காம்பினேஷன் இது.
பாருங்க, எடுத்து ஊற்றிடலாமா? அவ்வளோ சூப்பரான கெட்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து இதுக்கு பரோட்டா செம்மையாக இருக்கும், சப்பாத்தியும் செம்மையாக இருக்கும், நான்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, நான், சப்பாத்தி, பராத்தா வகைங்க எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பர் யம்மியாக இருக்கும். எப்படிடா இருக்குது? செம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்ல ரிச்சான டேஸ்ட். ரோட்டு கடை சால்னான்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. ரோட்டு கடையிலையும் அருமையான டேஸ்ட்டில் தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நிறைய இடத்துல நாங்கள் சாப்பிட்ருக்குறோம், ஓரளவுக்கு இருக்கிற கடைங்களும் இருக்குது, அதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ரிச்சான டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. நார்மலாக வந்து நம்ம அவசரமாக குருமா வச்சுட்டு ஓடிடுவோம். நிஜமாகவே அந்த அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எப்படி சால்னா செஞ்சோம், எந்த அளவுக்கு யம்மியாக வந்தது, எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்ததுன்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான ஒரு ரெசிபி இது. இந்த சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான், அதுக்கப்புறம் முக்கியமாக பரோட்டா, இது எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்குது உங்களுக்கு தோணுச்சுன்னா முதல்ல வீடியோ பார்த்ததும் லைக் போட்டுருங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும், யம்மியான கண்டென்ட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.